கரெக்டுன்னு நினச்சி தப்பான பாதையில் போய் வருத்தப்பட்டிருக்கீங்களா? அதை நம்பி ஏமாந்த மாதிரி இருக்கும்ல. நாங்கள் கோவாவில் இருந்தப்போ கொஞ்சம் பிளேசஸ் மழையினால் க்ளோஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே இருந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டப்போ எப்படி போகணும், எங்கே போகணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ட்ரிப் நல்லா இருந்துச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? சரியான பாதையில் போகணுன்னு தான் எல்லாரும் விரும்புவோம். ஆனால் நமக்கே தெரியாமல் சரின்னு நினச்சி தப்பான பாதையில் போய் மாட்டிக்கிடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். சரியான பாதையில் பத்திரமா நடக்கணும்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கேட்போம், அக்செப்ட் பண்ணுவோம், சரியான பாதையில் பத்திரமா பயணிப்போம். பயணங்கள் தொடரும்.